ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம்னா முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது என்ன பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வணக்கி குழம்பு மிளகாய் தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை வந்து நம்ம பேனில் எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பேனில் ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால இதிலேயே தண்ணி அந்த ஜாரில் இருந்ததை நம்ம தண்ணி ஊற்றி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வச்சுக்கிட்டோம். நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் கொதி வர அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். குவான்டிட்டியும் கன்சிஸ்டன்சிக்கும் தேவைப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நுரக்கட்டும். இந்த அரைச்சி ஊற்றுற பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கோம் நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டு அரைச்சி இதில் வந்து அது கூடயே கொஞ்சம் தேங்காயும் போட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் தேங்காயை மிஸ் பண்ணியிருப்பேன், சாரி. அந்த தேங்காயும் நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பு வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதிக்கும் போது நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். அதாவது ஊற்றின இடத்துலேயே ஊற்றினோம்னா அந்த முட்டை அழகாக ரவுண்டாக வராது. நம்ம வந்து கேப் விட்டு தான் நம்ம வந்து ஊற்றணும். இப்போ வந்து இன்னொரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஊற்றின இடத்துலேயே ஊற்றணும் இல்லையா, நம்ம இன்னொரு இடத்துல தானே ஊற்றுறோம். ஊற்றின இடத்துலேயே ஊற்றினோம்னா முட்டை பார்த்தீங்கன்னா கலங்கிடும். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அது மாதிரி ஊற்றிக்கலாம். வேக வச்சு போட்டோம்னா அதோட குழம்போட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்காது. இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்போட ஃப்ளேவர் எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே இறங்கி வெந்து வரும். நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு முட்டை பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. ஊற்றி முடிச்சோட்டி நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடின வெயிட்டை 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். கரண்டி போட்டு நம்ம வந்து கலக்கக்கூடாது. கரண்டி போட்டு அப்படி கலக்கிட்டோம்னா முட்டை ஊற்றினோட்டு நமக்கு அப்படி கரண்டி போட்டு கலக்கிட்டோம்னா முட்டை ஃபுல்லாக கலங்கி மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ஃபுல்லாக கலங்கி இதாகிடும். அப்புறம் நமக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ நம்ம கரண்டி போட்டு நம்ம கலக்கக்கூடாது. மூடி வச்சதுக்கு முன்னாடி அப்போ தான் அப்படி நம்ம கலந்துட்டோம்னா நம்ம முட்டை வந்து அழகாக கிடைக்காது. அப்படி கலக்கலைன்னா முட்டை வந்து அழகாக கிடைக்கும், தனித்தனியாக அழகாக கிடைக்கும். முட்டை ஊற்றினோட்டி தான் நம்ம கிளறக்கூடாது. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கிளறலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே கொஞ்ச நேரம் வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது வெந்துடும். பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க, அந்த ஆவியிலே பார்த்தீங்கன்னா வெந்துடும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணாட்டி கொதி ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எவ்வளோ அழகாக பந்து மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, அதனால் பார்த்தீங்கன்னா முட்டை சின்னதாக இருக்குது. எங்கள் வீட்டு கோழியோட முட்டை. இதுவே நம்ம பண்ணைக்கோழி முட்டை வாங்கி போட்டோம்னா பெரிய முட்டையாக வரும். இந்த மாதிரி முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்பு செய்ய 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சூப்பரான முட்டை குழம்பு செஞ்சிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதை வந்து சாப்பாட்டு கூடையோ தோசை கூடையோ வச்சு சாப்பிட்லாம், இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாய், see you next வீடியோ. ப்ளீஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.